அப்போ நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஃபேமிலி அண்ட் எஸ். ஸோ எனக்கு வந்து அவரை நாளை இயக்குனர்லேருந்தே தெரியும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்ஸ் எடுத்தார் அப்போவே. அண்ட் இப்போ கண்டிப்பாக இந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. விடாமுயற்சியாக இல்லாமல் சூப்பராக ஒர்க் பண்ணுவார். டே அண்ட் நைட்டாக அவங்க சொன்ன மாதிரி பாருங்கள், எல்லா ஷூட்டுமே நைட்டு தான் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு டேலண்டடான ஸ்டோரி டெல்லர், கிரியேட்டிவ் மைண்ட் அண்ட் விஷனரி ஃபிலிம் மேக்கர். ஸோ கண்டிப்பாக காளிதாஸ் 1 எவ்வளோ ஹிட்டு கொடுத்தாரோ அதே மாதிரி காளிதாஸ் 2வும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆக போகுது. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டைரக்டர், கேப்டன் ஆஃப் த ஷிப். 8 வருஷமாக இந்த படத்துக்காக உழைச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவுட்புட் இஸ் கோயிங் டு பி கிரேட். ஸோ நல்ல கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் ஆர் டைரக்டர் ஸ்ரீ செந்தில் அவர்கள் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பிளான் வந்து நன்றி சொல்கிறது தான் இருந்துச்சு. சரி, கடைசியாக ஈஸியாக நன்றி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். இடையில் மைக் கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய, ஏன்னா டேரக்டருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விழாவில் நீங்கள் பேச சொன்னீங்கன்னா அது நன்றி சொல்கிற விஷயமாக தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நன்றி சொல்கிறதா தான் அமையும். ஸோ காளிதாஸ் 2 இதோட ஜேர்னி வந்து ஒரு பெரிய ஜேர்னி. அது இப்போது ரஞ்சித் சார் கிளம்பிட்டார். ஆக்சுவலாக அவர் இருந்தார்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அதாவது 26 செப்டம்பர் 2014 நான் ஒரு ஹீரோட்ட போய் முதல்ல அவர் கதை சொன்னேன். இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அவர் என்ன பண்ணார், அந்த கதை எனக்கு பிடிக்கல, ஏன்னா வந்து டெம்ப்ளேட்டில் இல்லை அப்படின்னாரு. ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அன்றைக்கி தான் மெட்ராஸ் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஈவினிங் போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தோன்னே நமக்கு இல்லை, நம்ம என்ன நினச்சிருக்கிறோமோ அதை நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே மெட்ராஸ் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு நம்பிக்கையாக அது இருந்துச்சு. அங்கேருந்து தான் ஆக்சுவலாக அங்கேருந்து வந்துட்டு தான் இந்த காளிதாஸ் 1க்கான கதை ஆரம்பித்தது. ஆக்சுவலாக சிவா சார் வரல, காளிதாஸ் 1ஓட தயாரிப்பாளர் அவர் தான் முதல்ல இந்த காளிதாஸ்க்கான ஒரு ஐடியாவை கொடுத்து அந்த ஃப்ரான்ச்சைஸியை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இருந்தார். அவர் தான் வந்து நாளைய இயக்குனரோட கிரியேட்டிவ் ஹெட் அவர். ஸோ அவர் வரல, ஐ மிஸ் யூ சிவா சார். அவர் தான் அங்கேருந்து அந்த ஒரு பயணத்தை வந்து தொடங்கி வச்சார். ஸோ அங்கேருந்து காளிதாஸ்ன்ற ஒரு பயணம், ஒரு ஃப்ரான்ச்சைஸி அவ்வளோ தூரம் வந்திருக்கு. காளிதாஸ் 1 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது வசூல் ரீதியாகவும். அதை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2019 வந்ததில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் வந்து காளிதாஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய படங்களுக்கான வாய்ப்புகளும் பெரிய நடிகர்களோட பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதுக்கான கதைகள் போயிட்டு இருக்கும்போது கோவிட் வந்துச்சு. ஸோ 2 வருஷம் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆச்சு. ஸோ நம்மளோட எல்லா ஈக்குவேஷன்ஸும் மாறிச்சு. நம்ம வந்து ஒரு 3 வருஷம் பழைய இயக்குனராக ஆகிட்டோம். ஸோ புதுசாக வாய்ப்புகள் மறுபடியும் தேடுற மாதிரி இருந்துச்சு. அப்போது தொடர்ந்து வந்து நான் விஜய் சேதுபதி சாரோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவரை சந்திக்கும்போது ஒரு கதை சொல்கிறதுக்கான சந்திக்கும்போது அவர் சொன்னது, அப்போது உடனடியாக அவர்கிட்ட டேட்ஸ் இல்லை, எல்லாம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், உனக்கு வந்து பெரிய படம் பண்ணணுமா இல்லை நல்ல படம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டார். சினிமாவுக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்டார். சார் நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் என்ன, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன கதைகள்னா அது வரைக்கும் நம்ம வந்து அந்த ஒரு 3 வருட பயணத்தில் வந்து எல்லாம் பெரிய படங்களாகவும் பெரிய கதைகளாகவுமே வந்து எழுதி வச்சுருந்தோம். ஸோ நல்ல படமாக ஒன்று பண்ண வேண்டியதானே உன்னோட ஸ்டைலில் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றேன். நம்ம வந்து சரி, ஏன்னா ஒரு பயணமாக ஒரு 3 வருஷம் வந்து பெரிய கதைகளை எடுத்துட்டோம், ஒரு பெரிய படம் பண்ணுற ஒரு மனநிலையிலே நம்ம இருந்துட்டோம். திடீர்னு வந்து நம்ம ஒரு காம்பேக்டாக ஒரு படம் பண்ணணும் போது ஒரிஜினலாக மனசு ஒத்துக்கல. ஆக்சுவலாக அவர்கிட்ட பேசிட்டு வெளியில் வரேன். அப்போ நண்பர் ஸ்ரீகணேஷ் வந்து அவரோட ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார், கல்யாண்ஜியோட கவிதை வச்சுருந்தார். இங்கு தொடங்கினாலும் இந்த இடத்த போய் சென்று சேர்ந்து விடலாம் அப்படின்னு ஒரு கல்யாண்ஜியோட கவிதை இருக்குது. பார்த்தா சரி இங்கேருந்து நம்ம தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிவா சாரோட ஒரு பயணமாக காளிதாஸ் 2 ஆரம்பித்தோம். ஆனால் அந்த படத்தை காளிதாஸ் 2 ஆரம்பிக்கும் போது அது வந்து சரி, அதுக்கு ஒரு 2 கேரக்டர் உருவாகிற மாதிரி இருந்துச்சு. ஒன்று வந்து பரத் சார், இன்னொரு கேரக்டர். ஆக்சுவலாக அந்த இன்னொரு கேரக்டருக்காக நான் பழனி அண்ணன்ட்ட போய் கேட்டேன், ஆனால் இப்படி இன்னொரு கேரக்டர் இருக்குது, யாராவது ஒரு நடிகர் இருந்தால் கேளுங்க அப்படின்னு. அவர் ஒரு நடிகருக்கு ஃபோன் பண்ணுறார். அந்த நடிகர் அந்த ஃபோன் காலை எடுக்கலை. அவர் ஆக்சுவலாக
ஃபோன் கால் அவர் எடுக்கலைன்னொன்னே பழனி என்ன சொல்கிறாரு, ஃபோன் எடுக்கலையா, சரி இரு நம்ம வந்து செந்தில் அண்ணன் பையன் ஒருத்தர் படம் பண்ணி இருக்காரு, வாங்க போய் பார்க்கலான்றாரு. அடுத்த 15வது நிமிஷம் நாங்கள் 2 பேர் போகிறோம், செந்தில் சாரை போய் பார்க்குறோம். செந்தில் சார்கிட்ட வந்து ஆக்சுவலாக தயாரிக்கிற முடிவிலே செந்தில் சார் இந்த படத்துக்குள்ளே முதல்ல வரல. அஜய் வந்து நடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து செந்தில் சாரை போய் பார்த்தோம். உடனே அஜய் வர சொன்னாங்க, மீட் பண்ணோம், உடனே கதை சொன்னேன். ஒரு அரை மணி நேரத்தில் அஜய் காளிதாஸ் 2க்குள்ளே வரதாயிருச்சு. அப்புறம் செந்தில் சார் கேட்குறாரு, என்ன பட்ஜெட்டில் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, படம் வந்து ஒரு காம்பேக்டாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை வரும்போது, இல்லை இதை வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல, விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தான். நல்ல படத்தை செந்தில் சார் பெரிய படம் ஆகிட்டார். ஆக்சுவலாக நான் பெரிய படமாக பண்ணணுமா, நல்ல படம் பண்ணணுமானும் போது அது நல்ல படமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த நல்ல படத்தை செந்தில் சார் வந்து முக்கியமாக நாராயணசாமி சார் 2 பேருமா சேர்ந்து இதை வந்து ஒரு பெரிய படமாக வந்து ஆக்கிட்டாங்க. படம் வரும்போது உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்கேல் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இந்த பயணத்தை வந்து காளிதாஸ் 2ன்ற இந்த பயணத்தை வந்து தொடங்கி வச்சது வந்து பழனி அண்ணன் தான். பழனி அண்ணனுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நன்றிலாம் சொல்ல முடியாது அவருக்கு, ஆனால் அவர் தான் தொடங்கி வச்சார். ஸோ இது அது போக முக்கியமான 2 பேர் இந்த காளிதாஸ் 2 நடக்கிறதுக்கான, ஏன்னா செந்தில் சார் எப்பயுமே ஒரு சின்ன ஒரு கான்ஷியஸாக இருப்பார், எல்லாத்தையும் சரியாக பண்ணணும் அப்படின்னு, சரியாக வருமானு எப்பயுமே ஒரு 2-3 செக் வச்சுருப்பார், இதெல்லாம் தாண்டி போனால் தான் நடக்கும் அப்படின்றது. அப்போது செந்தில் சாருக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து இந்த காளிதாஸ் 2வை ஓகே பண்ணது 2 பேர். ஒன்று வந்து நாராயணசாமி சார், இன்னொன்று வந்து யசோதா மேம். 2 பேருக்கும் தான் வந்து என்னோட நன்றி. அவங்க 2 பேர் தான் சாருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து இதை பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு பயணம் தொடங்குச்சு. காளிதாஸ் 2வில் வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் வந்து வெளியில் இங்கே சிரிச்சு பேசினாலும் அவங்க எல்லாரும் என்ன திட்டுவாங்கன்னு தெரியும். ஆமாம், ஏன்னா ஒரு எப்பயுமே நைட் ஷூட்ஸாக இருக்கும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இருக்கும், ரொம்ப டைட்டான ஒரு ஷெடியூலில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நைட் ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து ஒரு காலையில் 6 மணிக்கு போவோம். ஒரு தடவைலாம் ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் மதியம் 2 மணி வரைக்கும்லாம் ஷூட் போச்சு. ஸோ எல்லோரும் வந்து அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒரு நல்ல படைப்பாக இது வந்து இன்றைக்கி வந்து இருக்குது. அதில் நன்றி சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக வந்து எங்கள் அண்ணன் ஜெயவல் அண்ணன், காளிதாஸ் 1லையும் சரி காளிதாஸ் 2லையும் சரி, அப்படி சொல்ல முடியாது, அவர் என்னோட இயக்குனர். நான் சினிமாக்குள்ளே வரும்போது கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தவர். ஜெயவல் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இந்த த்ரில்லர் படங்கள் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து நம்மளோட டிஸ்கஷன்ஸ் என்ன டிஸ்கஷன்ஸாக இருக்குன்னா, நான் வந்து ஆக்சுவலாக 12 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். 12 ஷார்ட் ஃபிலிமும் காமெடி படம். நான் காமெடி படம் பண்ணணும்னு தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து சூழ்நிலையின் காரணமாக த்ரில்லர் படம் ஆயிடுச்சு. என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதுலேயுமே ஒரு ரத்தம் கூட இருக்காது. இங்கே முதல் படம் பண்ணும்போது முதல் ஷார்ட்டே மாடியிலேருந்து கீழே போட்டு ஒருத்தரை கொலை பண்ணுறதா தான் இருந்துச்சு. டிஸ்கஷன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, யாரை எப்படி க்ரியேட்டிவாக கொலை பண்ணுறது அப்படி தான் இருக்கும். அண்ட் எங்களோட டிஸ்கஷன் இதெல்லாம், அதாவது ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அரவிந்த், என்னோட ரைட்டர், கோ டைரக்டர். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷமாக என்ன சொல்கிறது, என் ஒய்ஃபோட பேசினதை விட அதிகமாக வந்து அரவிந்தோட பேசினது தான் இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த். ரொம்ப எமோஷனலான ஒரு மேடை. ஓகே, தேங்க்யூ. இல்லை பரவாயில்ல. ஓகே, இவ்வளோ பெரிய மேடையை கொடுத்த செந்தில் சாருக்கும் நாராயணசாமி சாருக்கும் மிக நன்றி. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 சாரி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேருக்கு மட்டும் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து என்னோட காட்ஃபாதர் தினா சார். நம்ம கனவு காணும்போது நம்ம கனவுகளை தாங்கி பிடிக்க ஒரு 2 பேர் வேணும். அந்த மாதிரி தினா சார். அண்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரும்போது நம்மளை கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுற என்னோட ஒய்ஃப் அண்ட் என்னோட பசங்க. அண்ட் ஏன்னா நான் வந்து சினிமாக்காரன் இல்லை, ஆக்சுவலாக நான் ஒரு எம்என்சியில் ஒரு பெரிய ஒரு வேலையில் இருந்தேன். எனக்கு சினிமா கனவுக்காக நான் ஒரு நாள் அப்படி தூக்கி போட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் ஆக்சுவலாக ஏன்னா என்ன சொல்லுவாங்க, செட்டில்டு லைஃப்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு செட்டில் லைஃப்பில் இருக்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் இப்படி தூக்கி போட்டு வருவோம்ல, அது மாதிரி அடுத்த நாள் இல்லை எனக்கு சினிமா வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரேன். அப்போ நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஃபேமிலி
அண்ட் வெரி எமோஷனல் டைம். ஐம் வெரி சாரி அண்ட் தேங்க்யூ வெரி மச். சார் இருங்க சார், செந்தில் சார் கண்டிப்பாக இல்லை நீங்கள் இல்லை, இந்த கண்ணீருக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு வேதனை, அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ கஷ்டங்கள் தெரியுது. ஏன்னா இந்த எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிமாக இருக்கும், நீங்கள் இந்த அளவுக்கு இமோஷனல் ஆகிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, அங்கே உங்கள் ஒய்ஃபுமே இமோஷனல் ஆகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். என் எல்லாரோடைய சப்போர்ட்டும் இருக்கும் ஸ்ரீ செந்தில் அவர்களே. ஏன்னா அவரோட உழைப்பை நான் நாளை இயக்குனர்லேருந்தே பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ டேலண்டட். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும். கேப்பே விடாமல் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் ஸ்ரீ செந்தில். தேங்க்யூ 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 வெரி மச். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.